ஜாலியாக ஒரு வெக்கேஷனில் க்ரூஸ் ஷிப்பில் ட்ரிப்பு போகலான்னு ஆசைப்பட்ட பேசஞ்சர்ஸ்லாம் பார்த்தோன்னா இப்போது நீங்களாம் வந்து இன்ஃபெக்டட் பர்சன்ஸு நீங்கள் இறங்கணுனாலே நாங்கள் தான் முடிவு பண்ணோம், இப்போ வரைக்கும் நாங்கள் யாரும் நீங்கள் இறங்கணும்னு நாங்கள் ஆசைப்படல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மக்களுக்கெல்லாம் ஷாக் கொடுத்துட்டாங்க. கப்பலில் பார்த்தோன்னா ஹேண்டா வைரஸ்னு ஒன்று பரவி இருக்கான். சரி, ஹேண்டா வைரஸ்னால் என்ன, எதனால் அந்த மக்களை இறங்க வேணான்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏப்ரல் 1 அர்ஜென்டினாலேருந்து கிளம்பி கேப் வெர்டே வரைக்கும் ஒரு க்ரூஸ் ஷிப் ட்ரிப் ஒன்று இருந்தது. அதில் பார்த்தோன்னா மக்கள் நிறைய பேர் ஆசையோடு ஏறி இருக்காங்க. ஒரு 150 பேர் அந்த க்ரூஸ் ஷிப்பில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. 88 பேர் பேசஞ்சர், ஒரு 59 பேர் வந்து க்ரூ மெம்பர்ஸ். இவங்கலாம் பார்த்தோன்னா இந்த அர்ஜென்டினாலேருந்து கிளம்பி அப்படியே அட்லாண்டிக் ஓஷன் வழியாக இந்த கேப் வெர்டே வரைக்கும் போகும். ஸோ இது பார்த்தோன்னா இப்போ என்ன மே மாதம் இருக்குது. ஸோ ஒரு 1 மந்த்தாக ட்ராவலிங் போயிட்டுருக்கு. அந்த ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகி நல்லா தான் போயிட்டுருக்கு. போகிற வழியிலே பார்த்தோன்னா பேசஞ்சர்ஸ்க்குலாம் சில பேருக்கு ஃப்ளூலாம் வந்திருக்கு, இந்த ஃபீவர் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. சரி, ஓகே, நார்மல் இந்த சிக் போல அப்படின்னு நினச்சா அவங்களும் நார்மலாக விட்டாங்க. பட் கொஞ்ச நாள் ஆக பார்த்தோன்னா எல்லாருக்கும் அந்த ஃபீவர்லாம் பயங்கரமாகி ஒரு 3 பேர் வந்து இறந்தே போயிடுறாங்க. அப்போ தான் மக்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு, இன்னும் இங்கே ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னு. சரி, என்ன பிரச்சனையாக இருக்குன்னு அப்புறம் அவங்களுக்கு மெடிக்கேஷன்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்காம தெரியுது ஹேண்டா வைரஸ்னு ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு. அதனால் எல்லாருக்கும் இப்போ பயம் வந்துருச்சு, ஐயோ இது என்னடா அது, எல்லாருக்கும் பரவிடுச்சு. சரி, என்ன பண்ணுறது, பக்கத்தில் இருக்க இடத்துல நம்ம லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த கேப் வெர்டேல லேண்ட் பண்ணலான்னு பார்த்தா இப்போ அங்கே இருக்க கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, நீங்கள் இங்கெல்லாம் வந்து லேண்ட் பண்ணவே கூடாது, ஏன்னா ஆல்ரெடி எங்களோட பாப்புலேஷனே ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் வேறு இந்த ஹேண்டா வைரஸ் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்தீங்கன்னா எங்களோட பாப்புலேஷன் பாதிக்கப்படும், உங்களுக்கு வந்து நாங்கள் பெர்மிஷன் கொடுக்க மாட்டோன்னு இப்போ அந்த பேசஞ்சர்ஸ் மொத்த பேருமே பார்த்தோன்னா நடு கடலில் கப்பலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஹேண்டா வைரஸ் என்ன எப்படி பரவுன்னு பார்த்தோன்னா இது மனுஷங்க கிட்டேருந்து பரவுற ஒரு வைரஸே இல்லை. இது எங்கேருந்து வருது பார்த்தோன்னா இந்த எலிங்க கிட்ட தான். பொதுவாக இந்த எலிங்க கிட்டேருந்து மனுஷனுக்கு இந்த வைரஸ் எப்படி பரவுன்னு பார்த்தா அதோட யூரின், அதோட சலைவா, அது போடுற அந்த வேஸ்டோலாம் வந்து மனுஷங்க மூக்கில் ஏறிடுச்சுன்னா இந்த வைரஸ் வந்து பரவிடும். ஸோ இது எப்படி அப்போ நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா இந்த க்ரூஸ்குள்ளே வந்து நிறைய மைஸ் இருந்திருக்கும். அதோட டஸ்ட்டெல்லாம் வந்து யாராவது க்ளீன் பண்ணியிருப்பாங்க, அது வந்து பேசஞ்சர்ஸ் மூக்கில் ஏறி இருக்கும். அதனால தான் வந்து இந்த ப்ராப்ளம். அதே மாதிரி இது வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு ரேர் டிசீஸும் கிடையாது. பட் இருந்தாலுமே என்ன பிரச்சனைன்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு சிங்கிள் வைரஸ் கிடையாது, இது வந்து ஒரு ஃபேமிலி வைரஸ்னு சொல்லுவாங்க. இது அட்டாக் பண்ணுறதே பார்த்தோன்னா 2 இடம் தானா, ஒன்று லங்ஸு, இன்னொன்று வந்து கிட்னி. ஸோ அதுதான் வந்து இங்கே ப்ராப்ளமே. அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு மெடிக்கேஷனே கிடையாது. நார்மலாக நம்ம எப்படி ஒருத்தங்களை பார்த்துப்போமோ அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் கொடுக்க முடியுமே தவிர்த்து இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வைரஸோட சிம்டம்ஸே பார்த்தோன்னா நார்மலாக கோல்டு, ஃபீவர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் லங்ஸில் வந்து இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போய் ஆர்கனே ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் வந்து ஒரு 3 பேர் இறந்துருக்காங்க. ஒரு டச் கப்பல் 2 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. ஒய்ஃப் பார்த்தோன்னா இந்த கப்பல்லேருந்து இறங்கி ஏர்போர்ட்லாம் போய் அங்கே போய் கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டாங்களாம். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஃப்ளைட்டில் ஏறி இருக்காங்களா, அது மூலயமா அவங்க பேசஞ்சர்ஸ்க்கு யாராவது பரவி இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ செக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னா இது ஹியூமன் டு ஹியூமன் பரவாத ஒரு வைரஸ் தான், அதனால் நீங்கள் பயப்பட வேணான்றாங்க. பட் இருந்துமே என்ன பயப்படுறாங்கன்னா மேபி சம் ரேர் கேசஸில் வந்து ஹியூமன்ஸ் டு ஹியூமன்ஸ் பரவும். அதுவும் எப்படி பரவும்னா நம்ம க்ளோஸ் கான்டாக்டில் இருந்தால் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பரவும், இந்த குழந்தைங்களுக்கு பரவும். ஸோ இது வந்து ஒரு பரவக்கூடிய வியாதி தான். பட் இருந்தாலுமே வந்து நம்ம இந்த கோவிடுக்கு பயந்த மாதிரி யாரும் பயப்பட வேணான்னு சொல்லி இப்போ நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் இருந்தாலுமே அந்த கேப் வெர்டில் பார்த்தோன்னா நீங்கள் வந்து யாரும் இறங்கக்கூடாது, நாங்கள் இங்கே அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லி இப்போ அந்த கப்பல் அந்த நடு கடல்லே நின்றுட்டு இருக்குது. இந்த ஆன்டா வைரஸ்ன்றது ஒரு வினோதமான வைரஸ். இது முக்கியமாக இந்த அனிமல்ஸ் டு ஹியூமன்ஸ் தான் பரவும். அதுவும் வந்து இது ஒரு கண்டெய்ன்மெண்ட் அந்த மாதிரி இடத்துல தான் பரவும். ஒரு க்ளோஸ்டான இடம், அங்கே வந்து அந்த எலியோட யூரின், சலைவா, அதோட டஸ்ட்டு அதுலேருந்து தான் இது பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வைரஸே வந்து 3 விதமாக இருக்குது. சியோல் வைரஸ்ன்னு சொல்கிறாங்க, அது வந்து வேர்ல்டு வைடாக அது பரவுன்றாங்க. இந்த ஆன்டா வைரஸ் இது வந்து ஏஷியாவில் இருக்கும். அதே மாதிரி சின் வைரஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது அமெரிக்காலலாம் இருக்கும். அதே மாதிரி சவுத் அமெரிக்காவில் இருக்க இதே வகை வைரஸ் தான் வந்து பர்சன் டு பர்சன் பரவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வைரஸால் ஒரு பர்சன் வந்து அஃபெக்ட் ஆனாங்கன்னா 30 to 40% வரைக்கும் டெத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வைரஸ் ஃபர்ஸ்ட் அவுட் பிரேக் வந்து 1993 தான் நடந்திருக்கு, யூஎஸ்ல தான் நடந்திருக்கு. இந்த ஃபாரஸ்ட் அது பக்கத்தில் இருக்க ரூரல் ஏரியாவில் அங்கே இருக்க எலிங்கள்னால இந்த பாதிப்பு வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வைரஸ்லாம் நம்ம வீட்டில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம வீட்டில் வந்து இந்த மேலெல்லாம் கபோர்ட்லலாம் போட்டு வச்சுருப்போம், அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்குது, அதில் கூட எலிங்க எதாவது பண்ணி வச்சுருக்கோம், கட்டில் கடிக்கல, அந்த மாதிரி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து வீட்டில் வந்து வரக்கூடாதுன்னா வென்டிலேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும், ஹேர் உள்ளே போயிட்டு வர மாதிரி. அதே மாதிரி க்ளீன் பண்ணும் போதெல்லாம் மாஸ்க் போட்டு க்ளவுஸ் போட்டு அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும்.
நம்ம க்ளீன் பண்ணும்போது அதெல்லாம் போடாமல் போயிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணால் அந்த இதில் கூட இந்த வைரஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணும்போது நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணிட்டு இருந்தால் பரவாயில்ல, பல வருஷம் கழிச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா மாஸ்க்லாம் போட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா ஆன்டா வைரஸ் வந்துடும் அப்படி தான் சொல்லணும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இன்னும் அந்த ஆன்டா வைரஸ் மற்ற கண்ட்ரி எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகல, வெறும் இந்த க்ரூஸில் மட்டும்தான் ஆயிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம் தான். இல்லைனா வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனால் என்னமோ தெரியல, இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் வைரஸ்னாலே மக்கள் நடுவில் ஒரு அச்சம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அந்த சிச்சுவேஷனே நம்ம தாண்டி வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 2 வருஷம் வாழ்க்கையை அப்படியே ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதனாலே வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வைரஸ்னாலே பயந்துடுறாங்க. இப்போவுமே பார்த்தோன்னா நிறைய பேர் மாஸ்க்லாம் போட்டு சுற்றுறாங்க. அவங்க எதுக்கு போட்டு சுற்றுறாங்கன்னு தெரில. அந்த கோவிட் டைமில் ஃபாலோ பண்ணனால அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. கோவிட் வந்து இந்த நூற்றாண்டோட பெரிய வைரஸ். நம்மளுக்கு தான் அது ரொம்ப பெருசாக இருக்குது. ஐயோ மாஸ்க்லாம் போட்டு உலகமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் பார்த்தா ஒரு 100 வருஷத்துக்கும் இது வந்துட்டு இருக்கு. கோவிட் வந்து 2019 அந்த மாதிரி வந்தது. இதே மாதிரி 1920ல் 1990ல் பார்த்தா ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தது. நம்ம தான் வந்து புதுசாக இந்த மாஸ்க் போடுறது, க்ளவுஸ் போடுறதெல்லாம் போட்டு சுற்றிட்டு இருக்கோன்னு பார்த்தா இது ஒரு 100 வருஷத்துக்கும் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கும் இதே மாதிரி மாஸ்க் போட்டு இதே மாதிரி லாக்டவுனு, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்சர்ஸ்லாம் இன்டர்நெட்டில் இன்னும் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளூலாம் வந்துட்டே இருக்குது, புது வைரஸ் வந்துட்டே இருக்குன்றாங்க. அது கேட்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. பட் இந்த ஆன்டா வைரஸ் அவ்வளோ தூரம் போகாது அப்படின்னு நம்பலாம். ஏன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு 8 வாரம் மெடிக்கேஷன் இருந்தால் நம்மளே ஐசோலேட்லாம் பண்ணிட்டு இருந்தால் இது சரியாயிடும் தான் சொல்கிறாங்க. மோஸ்ட் காமன்லி இது வந்து ஹியூமன்ஸ் டு ஹியூமன்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. ஸோ அதுக்கு நீங்கள் பயப்பட வேணான்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒருத்தனுக்கு வைரஸ் இருக்குன்னா நம்ம கிட்ட போக லைட்டாக பயமாக தான் இருக்கும். சரி, இந்த க்ரூஸில் இருக்கவங்களுக்கு என்ன தான் பதில், அவங்களை எப்போ தான் இறக்கி விட போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த க்ரூஸில் இருக்கவங்களுக்கு இப்போ தேவைக்கு எல்லாமே இருக்குது. மெடிக்கேஷன் பார்த்துட்டு இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, ஃபுட் எல்லாமே இருக்குது. பட் இறங்க தான் விட மாட்டேங்கிறாங்க. இறங்கினா அவங்க பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. கேப் வெர்டியில் வந்து இறங்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்க கேனரி ஐலாண்டில் போய் நம்ம இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. பட் இப்போ வரைக்குமே எந்த டீட்டெயில்ஸும் வரல. இந்த இஷ்யூக்கு வந்து WHO தலையிட்டு இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இத்தனை பேருக்கு தான் அஃபெக்ட் ஆயிருக்கு, 3 பேர் இறந்துருக்காங்க, இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது, பயப்படாதீங்க, அதெல்லாம் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்தும் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க ஆன்டா வைரஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆன்டா வைரஸ் கோவிட் மாதிரி ஒரு தாக்கத்தை உண்டாக்குமா இல்லையான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.